பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைய தினத்திலும் கூட நாம் தேவனுடைய வார்த்தையாக தியானிக்க இருக்கிற வசனம் என்னவென்றால், உபாகமம் 7ஆம் அதிகாரம் 24வது வசனம் இப்படி சொல்கிறது: அவர்களுடைய ராஜாக்களை உன் கையில் ஒப்புக் கொடுப்பார், அவர்கள் பேர் வானத்தின் கீழ் இராதபடிக்கு அவர்களை சஞ்சரிக்க கடவாய். நீ அவர்களை சங்கரித்து தீரு மட்டும் ஒருவரும் உனக்கு எதிர்த்து நிற்க மாட்டார்கள். பாருங்க, தேவனுடைய வார்த்தை எவ்வளவு நேர்த்தியாய் அழகாய் வருகிறது. உன்னை ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. ஆம் பிரியமானவர்களே, உங்களை எதிர்ப்பவர்கள் நிலை நிற்க மாட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. இதுதான் உங்கள் மீதும் என் மீதும் இருக்கிற ஜாதகமாயிருக்கிறது. அல்லேலூயா. ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை என்பது பழைய ஏற்பாட்டில் மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டிலும் தொடர்கிற வார்த்தையாக இருக்கிறது. பாருங்க, அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது: ஸ்தேவான் அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று என்று வேதம் சொல்கிறது. பாருங்க, ஸ்தேவானுடைய ஞானத்தை பட்டங்கள் பதவிகள் பெற்ற பரிசேயராலும் கூட எதிர்த்து நிற்க முடியாமல் போயிற்று. அதுதான் தேவன் அருளும் ஈவாக இருக்கிறது. தேவன் கொடுக்கும் பாதுகாப்பாக இருக்கிறது. உங்களை எதிர்ப்பவர்கள் ஒருவரும் நிற்க முடியாது. உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று இயேசு சொன்னார். எதிர்த்து போரிடுவேன் என்று சொல்லி சொல்லாதிருங்கள். ஒருவனும் உங்களை எதிர்த்து நிற்பதில்லை என்பதே வாக்காயிருக்கிறது, தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. உங்களுடைய பாதை ராஜபாதை என்று சொல்லி வீர முழக்கமிடுங்கள். காரணம், அவரே உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான் என்று. ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்கள் போராடும் இடத்தில் உங்களை வைக்கவில்லை, நீங்கள் வெற்றி பெற்ற இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கரங்களை தட்டி கர்த்தரின் நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. உங்களை போராடும் இடத்தில் தேவன் வைக்கவில்லை, உங்களை வெற்றி பெற்ற இடத்தில் தேவன் வைத்திருக்கிறார். உன்னதங்களில் அவரோடு கூட உங்களை காரணம் செய்தார் என்று வேதம் சொல்கிறது. நீதிமானுடைய பாதை ராஜபாதை. ராஜபாதையில் கள்ளும் முள்ளும் திருடர்களும் இல்லை. அவரை ஏற்றுக்கொண்டவர்களை வேதம் நீதிமான் என்று அழைக்கிறது. ரட்சிக்கப்பட்டவர்களை வேதம் நீதிமான் என்று அழைக்கிறது. அவருடைய பிள்ளைகளை வேதம் நீதிமான் என்று அழைக்கிறது. உங்களை நீதிமான் என்று வேதம் அழைக்கிறது. நீதிமானுடைய பாதை ராஜபாதை. உடைய பாதை ராஜபாதை என்பது முதலாவது புரிந்து கொள்ளுங்கள். பிற்பாடு உங்களுடைய வாழ்க்கை ராஜபாதையாக மாறும். அங்கே கல்லும் இல்லை முள்ளும் இல்லை, அங்கே திருடர்கள் இல்லை. அல்லேலூயா. ராஜபாதையை தேவன் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நம்முடைய முள்ளு கல் எல்லாம் அவருடைய தலையின் மீது இருந்தது, நாம் அவருடைய தழும்புகளால் குணமானோம் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. சந்தோஷமான நற்செய்தி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து தேவனுடைய வார்த்தை கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.